ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அழகான ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற பிளேஸ் வந்து நம்ம வீட்டு முன்னாடி இருக்க எம்டி பிளேஸ் தான். அது கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும். அப்போது முருகனுக்கு உகந்த சஷ்டி செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மயிலை வந்து நான் பார்த்துருவேன். ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எம்டி பிளேஸில் தான் நான் அந்த மயிலை வந்து இந்த வீடியோவில் எடுத்திருந்தேன். பார்த்துருவேன், தடவை வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. இன்றைய பூஜைக்கு வந்து நான் அரளிப்பூ தான் யூஸ் பண்ணேன். அரளிப்பூ யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. இப்போ இருக்க டீனேஜர்ஸ், புதுமண தம்பதியர்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சாமி கும்பிடுறது, வீட்டுக்கு தேவையாக சாமிக்கு பொருட்கள் வாங்குறதெல்லாம் அதிக ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஈடுபாடு அதிகம் காட்ட ஆரம்பிச்சதான் அதை பற்றின ஈர்ப்பு வந்து நம்மளுக்கு அதிகமாக கவனம் அதில் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த அரளிப்பூ வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. தாராளமாக இயற்கையாக படைக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே நம்ம பூஜை அறையில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு சில பூக்கள் வந்து இருக்குது. அந்த கொண்டக்கன்னி அப்படின்ற அந்த ஒரே ஒரு பூ மட்டும்தான் நம்மளுடைய பூஜை அறைகளில் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து துன்ப காரியங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இருக்கிற இடங்களில் வந்து அதிகமாக மல்லிகைப்பூ கிடைக்குதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். மல்லிகைப்பூ முழுமையாக பூஜைக்கு வச்சு சாமி கும்பிட்றது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல அரளிப்பூ தான் கிடைக்கிது, ஜாதி மல்லி தான் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சு கும்பிடலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியம் படைக்கிறது வந்துட்டு நெல்லிக்கனி படைக்கலாமா, நாவற்பழம் படைக்கலாமா, என்ன இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்களே ஒரு சில பூஜைகளில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராளமாக இந்த 2 கனிகள் வந்து உங்களுடைய பூஜைக்கு வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. நாவற்பழம் வந்துட்டு குபேரனுக்கு பிடிச்சது, லக்ஷ்மிக்கு வந்துட்டு நெல்லிக்கனி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த 2 பழங்களுமே வந்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய பூஜை அறைகளில் வச்சு யூஸ் பண்ணலாம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசல் தூய்மைன்றது ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதிகமாக யூஸ் பண்ணாத பொருள், இப்போ இருக்க வீடுகளெல்லாம் கார் பார்க்கிங்னு ஒன்று வச்சு கட்டிடுறோம் இல்லைங்களா? அதில் ஓடாத சைக்கிள், உடஞ்ச பொருள், அந்த மாதிரி, அப்புறம் தலை சீவி வச்சுருக்க முடி, இந்த மாதிரிலாம் அதிகமாக அந்த இடங்களில் செருப்பெல்லாம் வந்து அங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று கிடக்கும், யூஸ் பண்ணாத செருப்பு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ரூம் அதுக்குன்னு வச்சு, இப்போ வெளியிலலாம் பாத்ரூம் வச்சு கட்டுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வச்சுக்கணும். என்ன ஒரு நல்ல காரியங்களுக்கும் கிளம்பும் போது வெளியில் வந்து நம்ம டக்குன்னு பார்க்கக்கூடியது அந்த பொருள் தான். ஸோ அது நல்லது கிடையாது. அதனால் நிலைவாசலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மையாக பாசிட்டிவ் வைபாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தூய்மையாக வச்சுக்கோங்க. 5வது ஒரு விஷயம் வந்து குருவி, காக்கா இதுக்கெல்லாம் தினசரி வந்து நம்மளுக்கு எச்சிப்படாத சாதம் வந்து காலையில் வச்சிட்ருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் நீங்கள் ஒரு சின்ன மண் இல்லாட்டி டப்பா இதில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 5-6 தானியங்கள், அரிசி இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் குருவி மூலமாகவோ காக்கா மூலமாகவோ நம்மளை வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ நீங்கள் அது வைக்கிறப்போ நம்ம முன்னோர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் வந்து நம்ம மஞ்சள், குங்குமம் இதுக்கெல்லாம் எப்பயுமே குறைவு வரக்கூடாது. வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து குங்குமம் வச்சு அவங்களுக்கு வச்சு விட்டு அவங்களையும் உங்களுடைய நெற்றியில் வந்து வச்சுக்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு தீர்க்காயுள் வந்து நம்ம கணவர்களுக்கு கிடைக்கும், குடும்பத்துக்கும் நல்லது, நம்ம சுமங்கலி பாக்கியமும் கூடும் அப்படின்றது ஐதீகம். அதே மாதிரி சாமிக்கு வந்து ஆராய்ச்சி எடுக்கிறது வந்துட்டு மேலிருந்து கீழே எடுக்கிறதா, வடம் இருந்து இடம் எடுக்கிறதா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது இல்லைங்களா? பெண் தெய்வமாக இருக்கின்ற பட்சத்தில் மேலிருந்து கீழாகவும், ஆண் தெய்வமாக இருக்கின்ற பட்சத்தில் கீழிருந்து மேலாகவும் நீங்கள் ஆராய்ச்சி எடுக்கலாம். தூபம் இல்லாமல் எந்த ஒரு பூஜையையுமே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி தூபம் கண்டிப்பான முறையில் தீபம் காட்டுதல் இதெல்லாம் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயம், அதே மாதிரி உங்களுடைய பூஜை, அதாவது வரலட்சுமி பூஜை இந்த மாதிரி மிகப்பெரிய பூஜைகள் வந்து வீட்டில் நடத்துவோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது வெற்றிலை பாக்கு வச்சு தான் நீங்கள் உங்களுடைய எந்த பூஜையாக இருக்கட்டும், வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளாக இருக்கட்டும், முருகனுக்கு சஷ்டி விரதங்கள் இருக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் விளக்கு போடும்போது வெற்றிலை பாக்கு வச்சு தான் நீங்கள் வந்து வழிபடணும். ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உன்னை ஏன்னா வெத்தலை பாக்கு வச்சு ஒவ்வொருத்துக்கும் அளப்பாங்களா வா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க இல்லைங்களா?
உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், குல தெய்வமாக இருக்கட்டும், வெற்றிலை பாக்கு வச்சு நீங்கள் உங்களுடைய சாமியை அழைக்கும் போது தான் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். இது ஒரு நல்ல விஷயமும் கூட. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தலையில் பூ வைக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல விஷயங்கள் தன் தலையிலையும் வைத்துட்டு தன் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் பூ வைக்க கொடுக்கறது, மருதாணி வைக்க கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இந்த தகவல் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட்டாக இருந்த தகவலும் கூட தான். குபேரன், லக்ஷ்மி, வெங்கடாச்சலபதி இந்த மாதிரி சாமி படங்களை எங்கே மாட்டலாம் அப்படின்ற டவுட்டு, எந்த திசையை பார்த்து மாட்டணும் அப்படின்ற டவுட்டும் இருக்குது. நிறைய பேர் நிலைவாசல் நோக்கி வெளியில் பார்த்தது மாதிரி இந்த மாதிரியான சாமி படங்கள்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி சாமி படங்கள் வைக்கக்கூடாது. உங்களை பார்த்தது மாதிரி அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது மாதிரி இருக்கணும். வெளியில் வைக்கிற கணபதியுமே லக்ஷ்மி கணபதியாக இல்லாமல் கண் திருஷ்டி கணபதி அந்த மாதிரி சாமிகளை தான் நம்ம வெளியில் பார்த்தது மாதிரி வைக்கணும். மாசாணி அம்மன், கருப்பசாமி, முனி இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப கோபம் அடையக்கூடிய சாமிகளை நம்ம வீட்டில் வச்சு யாருமே வழிபட மாட்டோம் இல்லைங்களா? அது நல்லதும் இல்லை கூட. அதனால் எல்லாரும் அவங்களுடைய அனுபவத்தில் சாமி விஷயங்களில் இது எது செய்யலாம், இது எது செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் எது சொன்னாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச உண்மை தான். ஆன்மீக வழியில் போகிறது ரொம்பவே வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வழிபாடு தான். நீங்கள் அதனால் உங்களுடைய ஆன்மீக வழிபாட்டில் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இனிமேல் தப்பு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம யாரும் தெரிஞ்சு பண்ண போகிறது கிடையாது, தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணுறது தான். அதை நல் வழிகளில் தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பூக்கள் டவுட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவில் பூக்கள் பற்றினது கொடுத்துருக்குறேன். இரண்டாவது விஷயம் பச்சை கற்பூரம் இல்லாட்டி நார்மல் கற்பூரம் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பச்சை கற்பூரம் நான் என்னுடைய பூஜை அறையில் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுவேன். அதாவது சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த நாட்கள் இந்த மாதிரி இருக்கும் போது நான் யூஸ் பண்ணுவேன். நார்மல் நாட்களில் நார்மலான கற்பூரம் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒவ்வொரு டைம் ப்ரே பண்ணும் போதும் கீழே அமர்ந்த நிலையில் உட்காந்து சாயந்தர வேலைகளில் ப்ரே பண்ணுறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்.